ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஆச்சி 65 மசாலா, இது வந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி. தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோட பிள்ளைங்க வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் காரம். மசாலாலாம் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடைசியாக வந்து லெமன் பழம் ஒரு 1/2 பழம் எடுத்திருக்கேன். அது அப்படியே புழிஞ்சுட்டு கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் போட்டோம். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் பேட்ச். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய்க்கு 65 மசாலா வாங்குங்க. வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு, ஒரு லெமன் பழம், இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இப்படி போட்டாலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச்.